அறிஞர் அண்ணா பெருந்தகையினுடைய நினைவு நாள் முதல்வரும் மற்றவர்களும் கொண்டாடுகிறார்கள். நான் சிறு வயதாக இருந்தபோது அண்ணாவின் பேச்சை கேட்டே தமிழ் உணர்வு மிக்கவனாக ஆகி இன்றைக்கு ஒரு தமிழ் அறிஞனாக நான் பரிணாமம் பெற்றிருப்பதற்கு அண்ணாவே முக்கிய காரணம். அதற்கு பிறகு கலைஞர், நாவலர் நெடுஞ்செழியன், கி. மனோகரன் இவர்கள் பேச்சையெல்லாம் கேட்டு தமிழ் ஆற்றலை வளர்த்து கொண்டு பிறகு புலவர் படித்து நான் பெரும் புலவனாக ஆன கதை வேறு. இதற்கு காரணம் வித்திட்டவர் அறிஞர் அண்ணா. அவர் பேச்சை கேட்டு நான் மகுடி முன் இருக்கின்ற ஒரு நாகத்தைப் போல ஆடியது உண்டு, மயிலைப் போல நான் நடனமாடியது உண்டு. அந்த பேச்சில் அது இருக்கும். இப்படிப்பட்ட அண்ணா கலைஞருக்கு தன் இதயத்தை கொடுத்து ஆளச் செய்தார். அதற்கு பிறகு எம்ஜிஆருக்கும் தன் தோளை கொடுத்து அவரை துணை நின்றார். பிறகு வந்த ஜெயலலிதா அவர்கள் கூட அந்த பெயரை பயன்படுத்த உயர காரணமாக இருந்தார். எடப்பாடி கூட அந்த பெயரை அறிந்திருந்து ஆட்சி செய்தார். இத்தகைய பெருமைக்குரிய அண்ணா அவர்கள் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலே முழு பரிணாமம் பெற்று அண்ணாவின் கனவுகள் நனைவாகின்றன. நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்ற போது முழு குரல் எழுப்புகின்ற ஒரு மாவீரனாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை ஆக்கி வைத்திருக்க, அப்படிப்பட்ட அண்ணாவினுடைய நினைவு நாளை என்றும் அவர் ஆள்கிறார் இந்த நாட்டை என்று நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவது தமிழர்களின் கடமை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசான் செந்தமிழ்ச் செழியன், உலகன் தொலைக்காட்சிக்காக. அறிஞர் அண்ணா பெருந்தகையினுடைய நினைவு நாள் முதல்வரும் மற்றவர்களும் கொண்டாடுகிறார்கள். நான் சிறு வயதாக இருந்தபோது அண்ணாவின் பேச்சை கேட்டே தமிழ் உணர்வு மிக்கவனாக ஆகி இன்றைக்கு ஒரு தமிழ் அறிஞனாக நான் பரிணாமம் பெற்றிருப்பதற்கு அண்ணாவே முக்கிய காரணம். அதற்கு பிறகு கலைஞர், நாவலர் நெடுஞ்செழியன், கி. மனோகரன் இவர்கள் பேச்சையெல்லாம் கேட்டு தமிழ் ஆற்றலை வளர்த்து கொண்டு பிறகு புலவர் படித்து நான் பெரும் புலவனாக ஆன கதை வேறு. இதற்கு காரணம் வித்திட்டவர் அறிஞர் அண்ணா. அவர் பேச்சை கேட்டு நான் மகுடி முன் இருக்கின்ற ஒரு நாகத்தைப் போல ஆடியது உண்டு, மயிலைப் போல நான் நடனமாடியது உண்டு. அந்த பேச்சில் அது இருக்கும். இப்படிப்பட்ட அண்ணா கலைஞருக்கு தன் இதயத்தை கொடுத்து ஆளச் செய்தார். அதற்கு பிறகு எம்ஜிஆருக்கும் தன் தோளை கொடுத்து அவரை துணை நின்றார். பிறகு வந்த ஜெயலலிதா அவர்கள் கூட அந்த பெயரை பயன்படுத்த உயர காரணமாக இருந்தார். எடப்பாடி கூட அந்த பெயரை அறிந்திருந்து ஆட்சி செய்தார். இத்தகைய பெருமைக்குரிய அண்ணா அவர்கள் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலே முழு பரிணாமம் பெற்று அண்ணாவின் கனவுகள் நனைவாகின்றன. நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்ற போது முழு குரல் எழுப்புகின்ற ஒரு மாவீரனாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை ஆக்கி வைத்திருக்க, அப்படிப்பட்ட அண்ணாவினுடைய நினைவு நாளை என்றும் அவர் ஆள்கிறார் இந்த நாட்டை என்று நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவது தமிழர்களின் கடமை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசான் செந்தமிழ்ச் செழியன், உலகன் தொலைக்காட்சிக்காக. அறிஞர் அண்ணா பெருந்தகையினுடைய நினைவு நாள் முதல்வரும் மற்றவர்களும் கொண்டாடுகிறார்கள். நான் சிறு வயதாக இருந்தபோது அண்ணாவின் பேச்சை கேட்டே தமிழ் உணர்வு மிக்கவனாக ஆகி இன்றைக்கு ஒரு தமிழ் அறிஞனாக நான் பரிணாமம் பெற்றிருப்பதற்கு அண்ணாவே முக்கிய காரணம். அதற்கு பிறகு கலைஞர், நாவலர் நெடுஞ்செழியன், கி. மனோகரன் இவர்கள் பேச்சையெல்லாம் கேட்டு தமிழ் ஆற்றலை வளர்த்து கொண்டு பிறகு புலவர் படித்து நான் பெரும் புலவனாக ஆன கதை வேறு. இதற்கு காரணம் வித்திட்டவர் அறிஞர் அண்ணா. அவர் பேச்சை கேட்டு நான் மகுடி முன் இருக்கின்ற ஒரு நாகத்தைப் போல ஆடியது உண்டு, மயிலைப் போல நான் நடனமாடியது உண்டு. அந்த பேச்சில் அது இருக்கும். இப்படிப்பட்ட அண்ணா கலைஞருக்கு தன் இதயத்தை கொடுத்து ஆளச் செய்தார்.
அதற்கு பிறகு எம்ஜிஆருக்கும் தன் தோளை கொடுத்து அவரை துணை நின்றார். பிறகு வந்த ஜெயலலிதா அவர்கள் கூட அந்த பெயரை பயன்படுத்த உயர காரணமாக இருந்தார். எடப்பாடி கூட அந்த பெயரை அறிந்திருந்து ஆட்சி செய்தார். இத்தகைய பெருமைக்குரிய அண்ணா அவர்கள் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலே முழு பரிணாமம் பெற்று அண்ணாவின் கனவுகள் நனைவாகின்றன. நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்ற போது முழு குரல் எழுப்புகின்ற ஒரு மாவீரனாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை ஆக்கி வைத்திருக்க, அப்படிப்பட்ட அண்ணாவினுடைய நினைவு நாளை என்றும் அவர் ஆள்கிறார் இந்த நாட்டை என்று நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவது தமிழர்களின் கடமை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசான் செந்தமிழ்ச்செழியன், உலகன் தொலைக்காட்சிக்காக.